தேர்தல் பத்தி ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசுறேன். நான் பேஸ்புக்கை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கிறிஸ்தவ சகோதரர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. நல்ல ஊழியர் செய்யற சகோதரர் அவருடைய ஊழியங்களை காட்சிப்படுத்தி அதுல வீடியோவா போட்டிருக்காரு. நான் பாக்குறது வழக்கம். அப்போ அவர் ஒரு நாள் போட்டிருந்தாரு, நான் இந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட போறேன், எனக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வேணும், நான் டிவி கேக்கு தான் நான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆவிக்குரிய சகோதரர்கள் கூட நாம தேர்தல் தலைவர்களை இவங்கதான் வரணும் அவங்கதான் வரணும்னு சொல்லிட்டு நாமளா தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம இந்த தேர்தலுக்காக எப்படி ஜெபிக்கணும்? முதல்ல நம்ம ஜெபிக்கிறதே தவறு. இவங்க இந்த ஆட்சி தான் வரணும், இந்த ஆட்சி தான் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறதே தவறு. ஏன்னா லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபித்து காட்டியிருக்கிறாரு. எப்படி? பிதாவே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் உண்டாகட்டும். பரமண்டல ஜபத்துல கூட நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது, இந்த பூமியில அவருடைய சித்தம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அப்போ தலைவர்களை குறித்து, தேர்தலை குறித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த டிவிக்கே தான் வரணும், டிஎம்கே தான் வரணும், அந்த தலைவர்கள் வரணும், இந்த தலைவர்கள் வரணும் அப்படி நம்ம ஜெபிக்க கூடாது. தேவனே, உமக்கு சித்தமான தலைவர்களை நீங்க எழுப்பித்தாங்கப்பா, அவங்க ஆட்சியில் அமரட்டும் ஆண்டவரே, இந்த தேசம் ஒரு சமாதானத்தோட இருக்கட்டும், ஏழைகள் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும், பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும், இந்த ஆட்சி கிறிஸ்தவர்களுக்கு சாதகமா இருக்கட்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் தடையில்லாத ஆட்சியை கர்த்தர் எழுப்பித்தாங்க, ஆயினும் உங்க சித்தம் ஆண்டவரேன்னு சொல்லி ஜபிக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமையை தவிர இவங்க வரணும் அவங்க வரணும் உலகத்தார் போல நாமளும் போட்டி போட்டுக்கொண்டு பிரச்சாரங்களுக்கு போறது, பிரச்சாரங்களை ஈடுபடுகிறது, இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. கிறிஸ்தவர்கள் நம்ம இயேசுவுக்கு தான் நம்ம பிள்ளைங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதன்படி செய்ய வேண்டியது நம்ம கடமை. அதனால கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறது மிகவும் மனஸ்தாபத்துக்குரிய காரியமா இருக்குது. அதனால நீங்க ஜெபிக்கிறவர்கள் தேர்தலுக்காக இவங்க வரணும் அவங்க வரணும்னு சொல்லி ஜெபிக்கிறத நிறுத்துங்க. தேவனுடைய சித்தம் இந்த பூமியில உண்டாகட்டும், அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில வரட்டும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே நல்ல ஆட்சியை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.